பெரும்பாலும் வேளாங்கண்ணிக்கு வர்ற கேரளா மக்களோ இல்லை மற்ற மாநிலத்து பக்தர்களோ இது போல் முட்டி போட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் போடும் வீடியோ பிடித்திருந்து நமது சேனலின் அடுத்த கட்ட வளர்ச்சியை விரும்புவர்கள் தயவுசெய்து இந்த திரையில் தெரியும் QR கோடில் பயன்படுத்தி தங்களால் முடிந்த அளவு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, எனது வீடியோவை இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்களா இருந்தால் தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சரி, வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போவோம். இங்கே வேளாங்கண்ணி பொறுத்த வரைக்கும் இந்த புதுக்கோயிலேருந்து பழைய வேளாங்கண்ணி வரைக்கும் புனித பாதை, அதாவது சிலுவை பாதைன்னு சொல்லுவாங்க. அது சரியாக 1.3 கிலோமீட்டர் தூரம். அது இப்போ மணல் கொட்டி ரொம்ப ஒரு சுத்தமான இடமா ஆக்கி வச்சுருக்காங்க சமீப காலத்தில். இதுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் பார்த்தோன்னா இந்த பாதை நேராக போகாது, வளைஞ்சி 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 போகும். அதில் மற்றவங்களோட இடம் குறுக்க இருந்ததுனால அவங்க அதெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி அந்த பாதையை அமைச்சிருந்தாங்க. பிற்காலத்தில் புதுசாக வந்த நிர்வாகம் அவங்கள்ட்ட அந்த இடத்தையெல்லாம் வாங்கி விலைக்கு வாங்கிட்டு அந்த பாதையை நேர்படுத்தி இப்போ அழகாக்கி வச்சுருக்காங்க. இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, எந்த தெய்வமும் சரி, நம்ம தெய்வமாக கும்பிட்ற ஏற்றுக்கிட்ட எந்த தெய்வமும் தமது பக்தர்களை ஒரு குழந்தைகளை போல தான் நேசிக்கும், பாதுகாக்கும். அப்படிப்பட்ட தெய்வங்கள் யாரையும் எந்த பக்தரையும் உடம்ப வருத்திக்க சொல்லி வற்புறுத்தாதுன்னு நினைக்கிறேன். இது என்னோட கருத்து. இது மக்களோட நம்பிக்கையை நான் பழிக்கலை. இப்படி தானே எல்லா தெய்வமும் இருக்கும், இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும். அந்த பக்தர்களை வருத்தி கொண்டும் தன்னை கஷ்டப்படுத்தி கொண்டும் இருக்கிறதுக்கு எந்த கடவுளும் விரும்பாதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம். இங்கே பார்க்க போனால் இப்போ மணி 11:30. நம்ம செருப்பை கழட்டி போட்டு வெறுங்காலோட தரையில் நிற்க முடியல, அவ்வளோ சூடு, மேலேயும் சூடு. இந்த சூட்டில் ஒரு இளம் வயது உள்ளவர்கள் போகிறது பற்றி பிரச்சனை இல்லை. இது போன்ற கடும் வெயில் நேரத்துலையோ அல்லது கடும் மழை நேரத்துலையோ முதியோர்களோ அல்லது குழந்தைகளோ போகும்போது அதை பார்க்குற நமக்கு வேதனையாக இருக்குது. இது அவங்களோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட ஒரு வைராக்கியத்தில் முடிஞ்சிச்சோ முடியலைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம பார்க்கக்குள்ள கஷ்டமாக இருக்குது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, காலையில் இல்லை ஒரு மாலை நேரம் இல்லை இரவு நேரம் எனி டைம் இங்கே வெளிச்சம் இருக்கும், ஆட்கள் நடந்துக்கிட்டு இருப்பாங்க. இது போன்ற வெயில் அல்லது கடும் மழை நேரத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரீயான நேரத்தில் காலையில் சாயந்தரம் அப்படி போகிறதுல தவறு எதுவும் இல்லையே, அப்படி போகலாமே. மற்ற இடங்களில் போகிறது நேரத்தை மாற்றி இந்த சிலுவை பாதையில் முட்டி போட்டு போகணுங்கிறவங்க மட்டும் காலையிலேயே சாயந்தரமும் போனால் அவங்க உடலால் கொஞ்சம் பாதிக்கப்படாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற மாநிலத்தவர்களும் பாருங்கள், இங்கே வீடியோ எடுக்கிறேன், எல்லாம் இந்த வெயிலுக்கு துடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. எல்லார் கையிலையும் மேக்ஸிமம் இவங்கெல்லாம் கேரளாக்காரங்க, இவங்க கையிலலாம் கொடை இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் இது போன்ற கஷ்டங்களை தாங்குகிற வலிமை இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதிகபட்சம் அவங்க கையில் கொடை வச்சுருப்பாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த பதிவு பக்தர்களோட நம்பிக்கையோ அவங்களோட உணர்வுகளையோ நான் பழிப்பதற்காக சொல்லலை. இந்த வீடியோவில் நம்ம குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமான நிகழ்ச்சிகள் எதுவும் இல்லைன்னாலும், நான் அனுதினமும் இந்த வழியாக போகிறேன்னா தினமும் ஏதோ ஒரு நிகழ்ச்சியை நான் பார்ப்பேன். இப்போ சிறு வயசு புள்ள அப்படியே முழங்காலிட்டு போகும்போது அதை பார்க்குறப்போ நம்ம கண் கலங்கும். அதுபோல் முதியவர்கள்
முடியாமல் தள்ளாடி அவங்க முட்டி போட்டு போக்குள்ளே பார்க்கக்குள்ளேயே நமக்கு கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு வீடியோவை போடணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அப்படி ஒரு வீடியோவை போட்டேன்னா இது மதத்தை நம்ம சுட்டி காட்டுறோம், என் பேர் சாதிக்குங்கிறதுனால மதத்தை பற்றி பேச உரிமை இல்லை அப்படி இப்படின்னு யாரும் பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ போடாமல் இருந்தேன். இருந்தாலும் என்னோட எண்ணத்தை வெளிப்படுத்துகிறேன். இது யாருக்கும் உத்தரவோ இல்லை அறிவுரையோ இல்லை, எனக்கு தெரிஞ்ச கருத்து. இது தவறாக இருந்தால் கூட நான் மனப்பூர்வமாக அந்த வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக மாதா குலம்னு சொன்னால தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பெருமிதம் இருக்குது. காரணம் இந்த கோயிலுக்கும் பின்னாடி தான் என்னோடய வீடு இருக்குது. நான் குழந்தையிலேருந்து இந்த இடம் எனக்கு ரொம்ப பரிச்சயமான இடம். நான் ஸ்கூல் போகிறதுக்கு இந்த பாதை வழியாக தான் வருவேன். அதனால் ரொம்ப பரிச்சயமான இடம் இது. ஒவ்வொரு நாளும் இதோட முன்னேற்றம், இதோட மாற்றங்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்து வளர்ந்தவன். இங்கே ஆரம்பத்தில் உள்ள குளம், அந்த குளத்தில் காசு போட்டுட்டு போவாங்க. நாங்கள் அதை இறங்கி எடுத்த நினைவுகள் அப்படியே இருக்குது. 10 காசு, 5 காசு, 25 காசு எப்படின்னு போடுவாங்க. அது கரையோரத்தில் இருக்கிறத இறங்கி எடுக்க முடியும். அப்போ செக்யூரிட்டி இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் அக்கம் பக்கம் போகிற நேரத்தில் நாங்கள் இறங்கி எடுத்துருக்கோம். அதெல்லாம் மாறி அடுத்தது ஒரு வெல்டு மாஸ் கம்பி வச்சுருந்தாங்க. அப்புறம் அதை எடுத்து போட்டுட்டு அதை அப்படியே காங்கிரீட் போட்டு ஒரு கண்ணாடி வச்சுருந்தாங்க. அப்புறம் அதையும் மாற்றி ஒரு தாமரை பூ வடிவத்தில் வச்சுருந்தாங்க. இப்போ அதையும் மாற்றி சுத்தமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு உற்று பார்த்தா அதில் மாதா ஒரு உருவம் தெரிகிற அளவுக்கு ஒரு அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த காட்சி இப்போ இருக்குது. இதுக்கு அடுத்தது என்னென்ன மாற்றங்கள் வரும்ன்ட்டு நமக்கு தெரியாது. இந்த இடம் தான் நான் சொல்கிறேன், அந்த மாதா குளம் உள்ள இடம். அதை பார்ப்போம் வாங்க. இன்னொரு விஷயம் நண்பர்களே, இது என் சப்ஸ்கிரைபர்கள்ட்ட தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 வருஷமாக இந்த வேளாங்கண்ணியே சுற்றி வீடியோ எடுத்து அதையே அப்லோட் பண்ணி போட்டுக்கிட்டுருக்கேன். அதையும் என்னோடய சப்ஸ்கிரைபர்கள் சளைக்காமல் பார்க்குறீங்க. அதுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதோட அடுத்த கட்டமாக நான் வெளியூர்களுக்கு சென்று வெளியூர்களில் உள்ள ஆலயங்களை எடுத்து போட நினைக்கிறேன். ஆனால் அதுக்கான வசதி என்னட்ட இல்லாததுனால கொஞ்சம் தாமதமாகுது. விரைவில் எல்லா ஊர்களுக்கும் சென்று எல்லா ஆலயங்களையும் எடுத்து பதிவிடுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு வியூவர்ஸ் கொஞ்சம் உதவுனா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். சரி நண்பர்களே, இது போல் இன்னும் பல வீடியோக்கள் போட காத்திருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், உங்களோட ஆதரவை கொடுங்க. இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை எழுதுங்க. உங்களோட கருத்துக்கள் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட ஒரு ஊட்டமாகவும், இல்லை தவறுகள் இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள ஒரு சக்தியாகவும் இருக்கும். நன்றி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் போடும் வீடியோ பிடித்திருந்து நமது சேனலின் அடுத்த கட்ட வளர்ச்சியை விரும்புவர்கள் தயவுசெய்து இந்த திரையில் தெரியும் QR கோடில் பயன்படுத்தி தங்களால் முடிந்த அளவு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.